தெரியாம பண்ணிட்டல திரும்பல. ஆமா, இவன் உடம்பு சரியாவதுக்கு மருந்து கொடுத்ததுக்கு என் மேல கோவப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாரு. நல்ல ஆளாத்தானே இருக்க நீ. இந்த திரும்பி பாரு. எப்பா ரோசன் குட்டி, தெரியாம ஆட்சி பண்ணிட்டல. ஆச்சிக்கிட்ட பேசல ரோசனே. நீங்க யாருமே கூட இல்ல, எல்லாமே பேரு தான். நான் ரகுமாமா கிட்ட பேச போறேன். உனக்கு நாங்க எல்லாரும் கெட்டவங்களால தெரியும். பின்ன தெரியாம எப்படி? உன் மாமா ராத்திரி பகலா உன் கூட கண்ணு முழிச்சு உனக்கு ஒத்தடம் கொடுத்து 10 போட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தால. அதனால உன் மாமா உனக்கு குட்டு. நாங்க எல்லாம் எதுவும் செய்யாம உன் பக்கத்துல சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி. அதனால நாங்க பேடு. ஆமா, உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லித்தரா? நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க. நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க? தெரியுதுல்ல. அப்ப உன் மாமனா பாத்துக்கிட்டா உன்ன. உன் மாமன் நல்ல வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீ பேச்சு. நல்ல ஆளுதால. காரியம் ஆகணும்னு காலை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை இப்பனால நேர்ல பாக்குறேன். உன் காரியம் ஆகுற வரைக்கும் பாட்டி ஆச்சி தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் காலை பிடிச்ச. இன்னைக்கு உன் காரியம் முடிஞ்சோடனே உன் மாமா குட்டு தெரியுது. சரி சரி. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க தான் என்ன எங்க அம்மா கிட்ட சொல்லி ஊசி போட சொன்னது, மாத்திரை தர சொன்னது. அதனால உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். நான் அகுமாமா கிட்ட மட்டும் தான் பேசுவேன். இங்க இருக்கவங்க கூட நான் காவிட்டுட்டேன். சரி பராசா, சரி சரி. உனக்கு இப்ப பசிச்சுச்சுன்னா போயிட்டு ஒரு ரகுமாமா கிட்டே பால் கேளு, சோறு கேளு, எல்லாம் ஒரு ரகுமாமாவே செஞ்சு தர சொல்லி. ஆச்சி தாத்தா பாட்டின்னு வந்தியோ காது திருக்கி விடுவேன். ஆமா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சுருட்ட பாரு, இந்த வயசுலயே நல்ல சுருத்தால இருக்கான். சரி சரி. எவ்வளவு நேரத்துக்கு இந்த சுருத்துன்னு நானும் பாக்குறேன். ஆமா, இந்த வயசுலயும் உனக்கு இவ்வளவு கோவம் வருது. இவன் உடம்பு சரியில்லாம கடந்துகிட்டு இவன் உடம்பு சரி பண்ணணும்னு மருந்து மாத்திரையை மிழுங்குடான்னு சொன்னா இன்னைக்கு நாங்க கெட்டவங்களா இருக்கோமாமே. சரி சரி, வரட்டும். உன் மாமா வரட்டும். அவனை 2 நாளா வீட்டு பக்கம் வரல. என்னன்னு நானும் கேட்கணும் தான் இருக்கேன். வரபாதில்ல. அத்தை என்னங்க காஃபி? ராமர்மவள இவன் பேசுற பேச்ச பத்தியா? இவன் இந்த வயசுல இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். பின்ன யாரு வளர்ப்பு? உங்க வளர்ப்பாச்சே இப்படித்தான் இருக்கும். என்ன மருமவள என்ன குத்தி கட்டுற மாதிரி இருக்கு? பின்ன என்னத்த சின்ன பிள்ளை கிட்ட போயிட்டு காலையிலேயே வம்புக்கு நிக்கீங்க. சரி, அவன்கிட்டதான் அப்படி வம்புக்கு இருக்கீங்கன்னு பார்த்தா இன்னொருத்தவங்கிட்டயும் வம்புக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் 2 நாளா வீட்டுக்கே வரல. அவனெல்லாம் பிடிச்சி ஏசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதானே பார்த்தேன். என் மருமவ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அவன் மொவனுக்கு தானே வந்து நிப்பா. நானும் அதைதான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ரோசனே, அந்த பெரிய மனுஷன் நம்ம கிட்ட பேச மாட்டாராம், தெரியாதா உனக்கு? ரோசன் தங்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ரோசன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டயே பேச மாட்டேன்டா. உங்ககிட்ட பேசுறானே அவன். ரோசன் ஆச்சுக்கிட்ட பேச மாட்டே நீ? ஆமா, பேச மாட்டேன். பேசாதப்பா, பேசனா வாயில இருக்க முத்தி எல்லாம் கொட்டிட போகுது. அத்தை, உன் பேரனை எதுவுமே சொல்லலம்மா. ஆமா, ரொம்ப தான் பேரனை தலையில தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கா நீயும். அவன் இந்த வயசுல என்ன கோவத்துக்கு வரான் பாரு. ஏட்ட உங்க பேரை மட்டும் என்ன, அவனும் இதே கோவத்தோட தான் இருந்தான். அப்புறம் என்ன, மாமன் அதே குணத்தோட இருந்ததுனால அவன் கூட வளர்ந்ததுனால இவனுக்கும் அதே மாதிரி வந்திருக்குமா இருக்கும். அவனை வளர்த்தது யாரு? நீங்க தானே. அப்ப உங்களை தானே சொல்லணும். அதான் தெரியுமே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கதான் வருவேன்னு சொல்லிட்டு காப்பியை கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு பெரிய மனுஷர். இந்த பெரிய மனுஷருக்கு பால் எடுத்துட்டு வா போ. ரோசன், நான் பூஸ்ட் எடுத்துட்டு வருவா. ஆச்சி உனக்கு? எனக்கு வேண்டமே வேண்டாம். யார்கிட்டயுமே நான் பால் குடிக்க மாட்டேன். நான் அகுமாமா கிட்ட மட்டும் தான் இனிமே சாப்பிடுவேன். பத்தியா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா உனக்கு எல்லாம் ஒரு ரகுமாமா தான் தருவாரு. இனிமே எங்ககிட்ட வந்து கேட்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஞாபகமா வச்சுக்கிட்டு அந்த சுருத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு. அத்தை, அவன் குழந்தை. அவன் கிட்ட போயிட்டு வம்புக்கு நின்றுட்டு இருக்கீங்க. ரோசன்மா, பாட்டி எடுத்துட்டு வருவா. வேண்டாம், நான் அகுமாமா வந்த உடனே சாப்பிட்டுப்பேன். ஆமா, ஒரு ரகுமாமா வந்துட்டு தான் நீ காஃபி குடிக்கணும்னா அது என்னைக்குன்னு எங்களுக்கே தெரியாது. என்ன பத்தி சொல்றீங்க? அவர் அகுமாமா வரமாட்டாங்களா? நான் அகுமாமா வருவாங்கன்னு சொல்லிடும் காலேந்து இப்படி குளிச்சு போட்டு உட்காந்துருக்கேன். நானும் அகுமாமா வெளியே போறோம்னு நினைச்சோம். அப்படி எங்கேயா ரகுமாமாவும் நீயும் வெளியே போறீங்க? நாங்க அண்ணுவை பார்க்க போறோம். அதான் மாமனும் குட்டி வாண்டும் அனுபவியம் முடிச்சு போய் தான் தெரியுறீங்க. ஏழை உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தை விடுங்க அத்தை, அவன் சின்ன பையன். என்னங்க நீங்க காஃபி குடிங்க. யாரு உன் பேரனா? சின்ன பையன். அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஆமா, அவனை முருகன் கிட்டியாச்சு பாலை வாங்கி குடிக்க சொல்லி. அவன் மாமா வர வரையும் இல்லன்னா வேறதான் கிடக்கணும். ரோஷன் போடியம்மா, உள்ள முருகன் இருக்காரு பாரு, அவர்கிட்ட பால் வாங்கி குடிக்கிறியா இல்லன்னா ஆச்சி எடுத்துட்டு வரட்டுமா? நான் முருகன் மாமா கிட்டே போய் பால் தர சொல்லி குடிச்சுக்கிறேன். இதெல்லாம் நல்ல விவரமா பேசுவான் பேரன். ஆமா, ஒரு யுத்துக்காண்டு மருந்து குடிக்க சொன்னா குடிக்க மாட்டான். அதனாலதானே இப்ப உடம்பு சரியா இருக்கு. சரி விடுங்க அத்தை, நீங்க சும்மா எதையாச்சும் சொல்லி அவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. மறந்துட்டேன் பாரு மருமவுல, உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இது பிரியாவோட வளகாப்பு. நம்ம போய் முருகன் மாமா கிட்ட பால் கேட்டு குடிச்சிட்டு வருவோம். ரோஷன் பாத்துப்பா, ஐயன வரவா. நீ போன மட்டும் உன் கையெல்லாம் வாங்கி அப்படி குடிச்சிருவான். அவனுக்கு இந்த வயசுல எவ்வளவு ரோசா இருக்கு. அப்பன்ல பாதியாச்சும் இருக்காதா என்ன?
அவன் அப்பனும் கூறு கெட்டு போய் தானே அலையிறான். அத்தை, முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி பேசாதீங்க அத்தை. ஏற்கனவே வீட்டுல பிரச்சனையா தான் இருக்கு. இந்த குழந்தைய பத்தி அவனையும் இவனையும் சேர்த்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க. நீங்க பிரியா வளகாப்ப பத்தி சொல்லுங்க. ஜோசியர் கிட்ட சொல்லிருந்தால வளகாப்ப பத்தி நாள் குறிக்க சொல்லி புதன்கிழமை சொல்லியிருக்காரு. சின்னத்தை சொல்றீங்க, ஒரு நாள் தானே இருக்கு, இப்ப சொல்றீங்க. அவர் மட்டும் எனக்கு 10 நாள் முன்னாடியே சொன்னாரு. இப்ப தாண்டி போன் பண்ணி சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ ஒரு வார்த்தை முத்துமாரிக்கு தம்பிக்கிட்டையும் பிரியா கிட்டயும் போன் பண்ணி சொல்லிரு. நான் என் மொவ கிட்ட சொல்லிக்கிறேன். முத்துமாரியோட அம்மா கிட்ட நம்ம எடுத்து பண்றதுனால நம்ம தான் சொல்லணும். இருந்தாலும் முத்துமாரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாரு, இல்லைன்னா நம்மளே நேர்ல போய் சொல்லிடலாம். சரிங்க அத்தை. அப்புறம் முருக மாமா, முருக மாமா, முருக மாமா எங்க போனாங்க? எங்கமே தாங்கல, வெளில போயிட்டாங்கன்னா நம்மளே லாஸ்ட் எடுத்து ஒட்டி குடிச்சேன்னா. அத்தை, அது வந்து குழந்தை அழகுது. ரோஷனே, ஐயோ கடவுளே, கை இப்படி புத்து போயிருக்கேன். அம்மா கடவுளே, யார் ரோஷன் இப்படி பண்ற நீ? இப்போ உங்க அம்மா வந்து கேட்டா என்னத்த சொல்லுவேன்? ஷோ வா, சரி விட்டு பிள்ளை ஏசாத. எதுக்கு சும்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கீழே விழுந்துராம. அதான் ஆல்ரெடி விழுந்துட்டனே. சிப்பா, உன் அழகுல மயங்கி விழுந்துட்டேன். இத்தனை நாள் எங்க போச்சு இந்த பாசம்லாம்? ரொம்ப ஓவரா கிரிஞ்சா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா முதல்ல நீங்க? இப்ப பாரு, சிடு சிடுன்னு அப்படிதானே பேசுவீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன ஓவர் பாசமா இருக்கு? உங்க அம்மா மேல பாசம் காட்டுறனே, அதனாலயா? சீச்சி, அதனால எல்லாம் இல்ல. அத நீ ஆரம்பத்துல இருந்து தானே பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நான் தான் உனக்கு அந்த ஆரம்பத்துல இருந்து அன்பு தரவே இல்ல. என்ன ஜெனிஃபர், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? மறுபடியுமா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. நான் கேட்க வந்தது வேற. சரி, நான் ஒண்ணும் வேற எதுவும் நினைக்கல. சும்மா நீங்களே ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி சரி. அது வந்து உன் கூட இப்படியெல்லாம் வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி உனக்கு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை சொல்ல கேட்போம். சும்மா இருங்க கார்த்தி. கௌசி வந்துட போறான். கௌசி எங்க? அவ கேன்டீனுக்கு போயிருக்கான் சாப்பிடுறதுக்காண்டி. சாப்பிட்டு வர வரைக்கும் பேசுவோம். சொல்லு. நிறையலாம் இல்ல, ஒரு 2-3 தான் இருக்கு. 2-3 இருக்கா? என்ன என்ன சொல்லு சொல்லு. அத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என் கூட இருந்து. ஆமா, நான்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லடி, சொன்னதானடி தெரியும். சொல்லடி ப்ளீஸ் டி. கல்யாணமாயி 3 மாசத்துல எதுவுமே உனக்கு பண்ணல. இது வச்சும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்லல. சரி சரி சரி, கிட்ட வராதீங்க. இது ஹாஸ்பிட்டல். ஆமா, நீங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நடுவோடுன்னு கூட பார்க்காம கட்டி பிடிச்சி இழுத்த வருதானே நீங்க? ஏன் பண்றட்டி நான் பிடிச்சி இழுக்கிறேன்? எவன் என்ன கேள்வி கேட்பான்? ஆமா ஆமா, கேட்க மாட்டாங்க. நடுரோட்ல கட்டி பிடிச்சா எல்லாவனும் கேட்கதான் செய்வான். ஆமா, இப்ப டாபிக்க மாத்தாதடி. அது இல்ல டாபிக், நான் கேட்டது வேற. உனக்குன்னு சில ஆசை இருக்கும்ல, அத மட்டும் சொல்லு. ஆசைலாம் எதுவும் இல்ல. லைஃப்லாம் உங்க கூட வாழணும். நீ சொன்னல ஜெனிஃபர், நீ இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, அதை தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன நீ நல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு அவ்வளவுதான். இன்னொன்னு, சிம்பிளான லைஃபா இருந்தாலும் உங்க கூட வாழணும், அவ்வளவுதான். ஏய், எல்லா பொண்ணுங்களும் பெருசு பெருசா கேட்பாங்க. இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு கட்டணும், கார் வாங்கணும், எனக்கு நெக்லஸ் வேணும்னு சொல்லிட்டு. நீ என்னடி என் கூட இருக்கணும் அவ்வளவுதான், அதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க. இப்ப நான் உன் கூட தானே இருக்கேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் எது இல்லையோ அதை தானே கேட்பாங்க. எனக்கு இது கிடைச்சதே இல்ல கார்த்தி. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுதான் ஹாப்பியான நேரத்துல. இருந்தாலும் சொல்றேன், நான் என் அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கவே இல்லை. அதான் இப்போ என் அம்மா இடத்துல இருந்து நீ என்ன பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பாத்துப்பதானே, அது மட்டும் போதும் கார்த்தி. எனக்கு நீ நகை பணம் காசு எதுவுமே தர வேண்டாம், இது மட்டும் போதும். ஹாஸ்பிட்டல் தள்ளி போங்க. ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தானே, பக்கத்துல உட்கார்றதுல தப்பு இல்ல. நீங்க பக்கத்துல உட்காரத மட்டும் செய்ய மாட்டீங்க, நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தள்ளி போங்க. சும்மா ஏதாச்சும் போங்க. கேட்கணும்னு நினைச்சேன். ராக்கி எங்க? அவங்க எங்க போனாங்க அந்த அண்ணா? அவன் கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்கான். வீடு வரைக்கும் மெயில் அனுப்பணும்னு சொல்லிட்டு போயிருக்கான், ஜாப் பத்தி. இன்னொரு விஷயம். என்ன லூசி, கேளு. இல்ல, நீங்க பெங்களூருக்கு என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, போவீங்களா? என் ஆசை பொண்டாட்டி விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அதெல்லாம் போக மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நீ சொல்றத நான் கேட்கணும்னா, நான் சொல்றத நீ கேட்கணும். நான் என்ன கேட்பேன்னா, நீங்க ஒண்ணும் கேட்க தேவையில்ல, தள்ளி விட்டு உட்காருங்க. ஏய் ப்ளீஸ் டி போங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் டி ஜெனிஃபர். போங்க கார்த்தி, இது ஹாஸ்பிட்டல்.
ஹாஸ்பிட்டல் தான். நான் என்ன வீடா சொன்னேன்? ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா தப்பு இல்ல. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ஜெனிஃபர் ப்ளீஸ் டி. முடியாது, தள்ளி போங்க. ரொம்ப கெஞ்ச வைக்கிறேன். அதெல்லாம் வீட்ல போங்க. அப்ப வெளிய மட்டும் வச்சு கிஸ் கொடுத்தா? அது ஒரு எமோஷன்ல நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால கிஸ் பண்ணேன். அதுக்காண்டி பாக்குற நேரம் எல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா என்ன? சி போங்க. ஓ அப்ப நீ தரமாட்ட. கார்த்தி சரி சரி, உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் தரணும், அப்பதான் நீங்க எடுத்துப்பீங்க. நீ தராமையே கூட நான் எடுத்துப்பேன். சி போங்க கார்த்தி. ஜெனிஃபர் சிரிக்கும் போது அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. நான் அழகா இருக்கிறதுல இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? இதுக்கு முன்னாடி தெரியலையா என்ன? நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போங்க கார்த்தி. லூசு, என்னடி என்ன ரொம்ப வெக்கப்படுற? இப்படி பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு இருந்தா வெக்கம் வராதா? ஓ பக்கத்துல வந்து உட்கார்ந்ததுக்கே வெக்கம் வருதுன்னா அப்போ வேண்டாம், அடி வாங்குவீங்க, நர்ஸ்லாம் இருக்காங்க. சரி சரி, ஓகே ஓகே. ஐயோ ரகு வர கரெக்ட் டைம்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? இவன் இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்னனாலே படபடன்னு துடி துடின்னு குதிப்பான். இதுல கையில வர நல்ல காயம் வர மறைச்சுக்கிட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரகு அது வந்து வாய் மூடுங்கம்மா. என்னமா பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 1க்கு 3 பேர் இருக்கீங்க, இதுல வேலைக்காரங்க வேற. ஆமா, என்னதான் பிள்ளைய பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட பிள்ளை மேல அக்கறையே இல்ல. அவனா போயிட்டு பால் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ரேஷ்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. அவங்கள பாரு, குழந்தைய பாக்குறத விட உனக்கு வேற என்னடி வேலை இருக்கு வீட்டுல? ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை இருக்கு. சரி ஓகே, வீட்டுல வேற என்ன வேலை இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மேடம்? மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ? ரகு ஐயா அவ பெத்தவ சரியா? உன்னை விட வலியும் வேதனையும் அவளுக்கு கூட இருக்கும். என்ன பேச்சு இது? மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அவளும் உன்ன மாதிரி ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சுட்டு தான் வரா. உன்னை விட அதிகமாவே வேலை செஞ்சுட்டு தான் வரா. ஏன் அவளுக்கு உடம்பு வலிலாம் இருக்காதோ? வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு இருக்கணும்னு தோணாதோ? என்னல பேசிக்கிட்டு இருக்க நீ? நல்லதான் யோசிச்சு பேசுவான்னு பார்த்தா கூடி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. பிள்ளை கையில அடிபட்டுச்சு, எங்களுக்கு ஒன்னும் வருத்தமா இருக்கு இல்லன்னு சொல்லல, அதுக்காண்டி இப்படியே பேசுவ நீ? சொல்லி அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி ரேஷ்மா. சரி, அவதான் வேலையில மறந்துட்டா. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த அளவுக்கு அள்ளிப்பட்டு இருக்கு. ஏதாச்சும் லோஷன் போட்டியா இல்லையா? அழுதுகிட்டு இருக்க நின்னு. அதெல்லாம் போறதையா செஞ்சா? ஷோ கடவுளே, ரோஷன் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா பாட்டிக்கிட்ட கேட்க வேண்டியதுதானே ரோஷன்? நீ எதுக்கு தேவையில்லாம கிச்சனுக்கு எல்லாம் போற? உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யாரும் இல்லாம கிச்சனுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நீயா எடுத்துக்கிட்டு இருக்க. அடி வாங்கவே சொல்லிட்டேன் மாமா கிட்ட. ரகு அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியாம இருக்குல்ல, நீயும் கூட கொஞ்சம் அவனை திட்டி எதையாச்சும் வர வச்சிடாத காய்ச்சல். இப்பதான் அவனுக்கு காய்ச்சல் சரியா இருக்கு. நேத்தெல்லாம் ரகுமாமான்னு கடந்துகிட்டு கிடந்தான், அப்பெல்லாம் வரல. இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு ரோசனு கீசன் நின்னுக்கிட்டு ஆளை பாரு ஆளை. இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கவ? அழுகை நிறுத்தி குழந்தையா நீ. அவனே சரியாயிருவான் பாரு. இதுங்க ரெண்டுத்தையும் சமாளிக்க முடியலமா? சரி வீட்டுல இருந்தாதான் தொல்லையா கிடக்கு. மரியாதையை ரெண்டும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுங்க, நாங்க பிள்ளைய பாத்துப்போம். ஆமா, நீங்க பிள்ளைய பாத்துக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுது. பிள்ளை கையில் எப்படி பொத்து போயிருக்கு பாரு பாட்டி. சின்ன பாட்டி பண்ணி வச்சிருக்க நீ. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதும்ல. இந்த மாதிரி அடிபட்டாதான் அவனுக்கும் தெரியும், அங்க போனா அடி போடும், அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, பிள்ளைங்க கிட்ட சொன்ன கேட்டா செய்யுது இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட. ஏன் நீயே சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா? 2 நாள் வீட்டு பக்கம் இருக்காங்களே, நைட் எல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள வரல நீ? இவன் கிட்ட போய் சண்டைக்கு நிக்கனே. சரி விடு, அவன் சின்ன பிள்ளை விவரம் இல்லாம இருக்கான். நீ ஆமல நைட் எல்லாம் வீட்டுக்கு வரல? ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன், அதனால வர முடியல. சரி ரகு, ஸ்டேஷனுக்கா? என்னையா பிரச்சனை? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆதி 2 நாள்ல ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, வீட்டுக்கும் போல, எங்க போனானே தெரியல. அதான் உங்க மாமா ஸ்டேஷன்ல இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஆதி மூதி நிக்கிட்டு எவளாது? அவனை தேடி நீ எதுக்கு ராத்திரி நேரத்துல ஸ்டேஷனுக்கு போனோம்? பாட்டி, அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அந்த டவுசர் பையன் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டு? அந்த டவுசர் பையனை தான் சொல்றேன். அவன் பேரு தான் ஆதி. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் மறந்து தொலைச்சிட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டு இரு. அந்த டவுசர் பையனா? அவன் என்னாச்சு அவனுக்கு? அவன் என்னாச்சுன்னு தெரியல. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நம்பரை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வச்சு லொகேஷன் ட்ராக் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். வந்த இடத்துல குழந்தை கை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனை தான். ஏன் பாட்டி, குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாது உங்களால? இங்க பாருங்கள, அவன் ரகு மாமா வந்தாதான் சாப்பிடுவேன், மருந்து குடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வந்த உடனே வெளியே போனோம்னு கிளம்பி காலையிலேயே வந்திருக்கான். நீ நம்மள வீட்டுக்கு வராம இருக்கா? உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குன்னா பிள்ளை மேல, நீ வரணும் தானே பிள்ளைய பாக்குறக்கு. துடி துடிக்கானா நல்லா துடி. ரோசன்மா, ஏமா இப்படி பண்ற நீ? உன் மேல எனக்கு கோவமா தான் வருது. மாமா இனிமே உன்னை வேண்டான்னு சொல்லிடுவேன், பரவாயில்லையா? நல்லா அழு. ஆமா, கை பாரு எப்படி பொத்து போயிருக்குன்னு. ச்சே,
ஆயில்மெண்ட் எதனா போட்டியா ரேஷ்மா? எத்தனை வாட்டில சொல்றது போட்டேன் போட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அவளையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி வா ரோஷன், நம்ம உள்ள போலாம். மாமா அனு அத்தை பார்க்கணும். இதேதான் ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கான். மாமாவை பார்க்கணும், அனுவை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், அனுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுல ஒரு பிள்ளை உங்க ஞாபகத்துல சுத்திக்கிட்டு பைத்தியமே பிடிச்சிட்டு போயிரும் போல அந்த பிள்ளைக்கு. ஆனா நீங்க 2 பேரும் நல்லா தான் சுத்திக்கிட்டு கிடைக்கீங்க. ரோஷன் நீ உள்ள வா, இங்க எல்லாரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள போயிட்டு அனு அத்தை கிட்ட பேசலாம். அத்தை ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுங்க அவனை. என்ன? அண்ணு கிட்ட பேசும்போது அவங்க வீட்டுக்கு நாளைக்கு எங்க அம்மாவும் நானும் வரேன்னு சொல்லுங்க. எதுக்கு? இங்க பண்ண பிரச்சனை போதாதுன்னு அங்க வரவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நடக்காது. அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காண்டி தான் போறோம்னு சொல்லுங்க. புதன்கிழமை பிரியாவுக்கும் முத்துமாரிக்கும் வளகாப்பு வச்சிருக்கோம். அன்னைக்கு வெறுமான போனா நல்லா இருக்காது. ஆமா, வீட்டுல மருமவளை அங்கன கொண்டு போய் விட்டுட்டு மருமவ அங்கிருந்து வருவாளா? தான் வீட்டு மருமவை இங்க இருந்து தான் போனோம். அதை அவன் கிட்ட சொல்லுங்க, அவன் கொண்டாடி கிட்ட சொல்லி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவளையே வர சொல்றேன். ஆமா, இவனும் போக மாட்டான், தான் போறவங்களையும் தடுத்து நிறுத்தி வச்சிருவான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை, நம்ம போவோம். ஆமா 2 பேரும் 10,000 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீ பேசுறது அவனுக்கு கேட்காது, அவன் பேசுறது உனக்கு கேட்காது. போங்கடி இவளுங்களா, சொன்னா சொல்லுங்க, சொல்ல கட்டி போங்க. அத்தை யாமடி இப்ப என் உயிரை வாங்குற? அத்தை சொத்தனிக்கிட்டு அவனுக்கு காது கக்காமையே இருக்கு. அதெல்லாம் கேட்கும், 2 அடி தூரத்துல தானே இருக்கான். ரகு கேட்டுச்சா? அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. அதெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. போயிட்டு மன்னிப்பு வேணா கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு வருவோம்னு சொல்லுங்க. இவனும் வர சொல்லுங்க, நாளைக்கு போயிட்டு வரோம் நாங்க 2 பேரும். அம்மா என்னல அம்மா சும்மா நிக்கிட்டு இருக்க? அவதான் சொல்றாள சும்மா கடை. ஆமா, அவகிட்ட போன் பேசுறதுக்கு தானே அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இதேன்னு சொல்லு. அது வந்து எங்க கிட்ட மட்டும் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு பேசுவான், அங்க பேச சொன்னா பேச மாட்டான். போல போய் சொல்லுல. சரி ரோஷன் நீ அழுகாத, வா நம்ம போயிட்டு அத்தை கிட்ட போன் பேசலாம். சரி மாமா. இவன் இவ்வளவு நேரம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அனு கிட்ட போன் பேசணும்னு சரி மாமா சரி மாமா வா, நீ கோமட்ல புடிச்சு குத்தி விடுறவன. வா ரோஷன் நம்ம போவோம், இங்க இருந்தா உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னத்த இவன் வேண்டான்னு சொல்லிட்டு போறான்? அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும். தான் பொண்டாட்டிய போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிப்படையா நம்ம கிட்ட சொல்லவா செய்வாங்க. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நீ முத்துமாரிக்கும் பிரியாக்கும் ஒரு வாட்டி போனை பண்ணி ஞாபகப்படுத்திடு. அவங்க அம்மா கிட்ட முத்துமாரியை விட்டு சொல்லிடு. நான் என் மொவ கிட்ட சொல்லிடுறேன். புதன்கிழமை போல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுவோம். ரேஸ்மா புதன்கிழமை லீவ் சொல்லிடு. என்ன அன்னைக்கும் ஆஸ்பத்திரிக்கு பேக் தூக்கிட்டு நிக்காத. சரி பாட்டி. ஏண்டி மருமவள இவ்வளவு நேரம் பேசும்போது இந்த வார்த்தையை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ அத்தை இத சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்குள்ள அவன் பாலை தூக்கி கையில ஊத்திக்கிட்டான். இல்ல அவன் சொல்ற மாதிரி அங்கன போனா அவ சண்டைக்கு நிக்க மாட்டாளா? அதுக்கு என்ன பண்ண? நம்ம வீட்டு மருமவள அப்படியே விட்டுருவா முடியும்? சின்ன சிறுசுங்களை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இவனும் போயிட்டு நைட் எல்லாம் அங்கன இருந்துட்டு தெரியாம இருந்துட்டு வரான்னு நினைக்கேன். ஆமா, அப்படி இருக்கிறது நல்லா இருக்காதத்தை. அதனாலதான் சொல்றேன், நம்ம இருந்து ஒரு பேசி முடிவு எடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அனுவையும் ராகுவையும் தனியா வேணா வச்சுக்கலாம், அவங்க விருப்பம் படி. வாய் முடி வாய் மேலே போட்டனா. ஆமா, மாளிகை மாதிரி இந்த பெரிய வீடு இருக்கு, தண்ணி கொடுத்தணும், தூக்கிட்டு போய் வைக்கலாம், தண்ணி கொடுத்தணும். இல்ல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. நீ தான் பேசி வர வச்சிருவேன்னு நினைக்கேன். வா போயிட்டு சமையல் வேலை எதனா இருந்தா பாரு. வந்துட்டா மருமவள ஒரு நிமிஷம். என்னத்த? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டான்ற ஒரு காரணத்துக்காண்டி நீ ஏதோ வருத்தப்பட்டு அனு மேல கோவத்தை காட்ட மாட்டிய இங்க கூட்டிட்டு வந்து? ஐயோ அத்தை, என் அம்மாவை ஆசிரமத்துல கூட்டிட்டு போய் விட சொன்னதே நான் தான். நான் ஏன் வருத்தப்பட்டு அவ மேல கோவத்தை கட்ட போறேன்? ரகுவும் அனுவும் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரணும், அவ்வளவுதான். அதுவே போதும். அந்த ஒரு குழந்தை செய்தி வந்தாலே எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல நடக்கும். சரி நீ ஏதோ மனசுல போட்டு வருத்தப்படாம போ. சரிங்க அத்தை. சிவப்பி ஆசைதெல்லாம் பார்த்தா நல்லவளா இல்ல என்னன்னு தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் ஃபீல்லாம் பண்ணல. பட் ஆனால் அதோட திங்கிங் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் நேற்றே போடணுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல. அதனால தான் நான் இப்போது அந்த வீடியோஸில் வந்து ஆட் பண்ணி விட்டேன் அந்த வாய்ஸ் ஓவரை. நிறைய பேர் ஆனால் சப்போர்ட் பண்ணி இருந்தீங்க. இப்போ ஒரு 50 கமெண்ட் வருது அப்படின்னா அதுல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குமே. மோஸ்ட்லி அது இருக்கவும் செய்யாது, என்னைக்காச்சும் ரேரா தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட கமெண்ட்டுக்கு நான் ஏன் ரிப்ளை பண்ணணும்? அதுவும் இல்லாம ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கமெண்ட்டுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லைக்கா, வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறீங்களக்கா, அப்போ நாங்கள் இத்தனை பேர் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம், நீங்கள் ஏன் அந்த கமெண்ட் எல்லாம் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படிலாம் இல்லை, ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லிடல. குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு 2 நாள் முன்னாடி ஃபீவரு. அதுக்கப்புறமா வந்து நேற்று வந்து வெந்நியை தூக்கி அடுப்பு கிட்ட வச்சுருந்தேன். நான் பால் எடுத்துகிட்டு போகிற கேப்பில் வந்து சுடு தண்ணியை வந்து லைட்டாக மேலே ஊற்றிக்கிட்டாங்க, தொடையில் மட்டும்
லைட்டா இதுவாயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்குது. வீட்ல நடக்கிறத தான் நான் வந்து அப்படியே வந்து வீடியோஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால வந்து என்னால வீடியோஸ்ல வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல, அவ்வளவுதான். இந்த மாதிரி அசிங்கமா கமெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் ஆனா நான் பார்ப்பேன், எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன், படிப்பேன். நீங்க சொல்ற வந்து ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ண பார்ப்பேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்குலாம் நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். மற்றபடி வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே. இன்னும் நிறைய சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நேம் மென்ஷன் பண்ணல, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப நாங்களாம் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு சண்டைக்கு வந்துருவீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, நீங்க வந்து இன்னும் நல்லா மேல மேல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும் போது என்னெல்லாம் ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சீரியஸாவே வந்து என்ன வந்து ஒரு தான் வீட்டு பொண்ணா நினைச்சு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, எதனா கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து ஆதியை பத்தி கேட்டிருந்தீங்க. ஆதியை வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆதிக்கு. ஸோ அதனால ஆதியோட எபிசோட் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆதி இது மட்டும் என்னை வந்து கேட்காதீங்க, அது வந்து நாளைக்கு கண்டிப்பா நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொந்தங்களே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.